அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தன், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்று இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் இந்திய பொருளாதாரம் இந்த ரெண்டு பாடங்களுக்கும் பொதுவான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் நாம் இந்த பகுதி தொடர்பாக வரக்கூடிய வினாக்கள், ஒரு 2 முக்கிய வினாக்களையும் பார்க்கலாம். அப்புறமேல இது போன்ற போட்டித் தேர்வு தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் 280 பல தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. நோக்கம், இதனுடைய நோக்கம் நிதி மேலாண்மை மற்றும் நிதி பகிர்வு ஆலோசனை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே. இதுதான் இதனுடைய நோக்கம். நிதி மேலாண்மை செய்வதற்கான ஆலோசனைகளை கூறுவது, நிதியை இந்த விகிதத்தில் பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் கூறுவது தான் இதனுடைய வேலை. இதனுடைய அமைப்பு அப்படி சொல்லி பார்த்தோம்னா 1951 நவம்பர் 22ஆம் தேதி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. முதல் ஃபினான்ஸ் கமிஷன் 1951 நவம்பர் 22. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது 2 ஆண்டுகளுக்குள் ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் 1951 நவம்பர் 22 அன்று ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 280 தான் ஃபினான்ஸ் குழுவை, அதாவது நிதிக்குழுவை பற்றி விளக்குகிறது. மேலும் இந்த நிதிக்குழுவை அமைப்பவர் இந்தியன் பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிதிக்குழு ஏற்படுத்தப்படும். அந்த வகையில் 1951ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நிதி ஆணைய சட்டம் 1951ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி கேசி நியோகி என்பவரின் தலைமையில் முதல் நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. கேசி நியோகி அப்படிங்கிறவர் தான் முதல் நிதிக்குழுவின் தலைவர். நிதிக்குழு ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பு ஆகும். இது ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. ஏன்னா இது ஆர்டிகிள் 280 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். நிதிக்குழு என்பது 5 நபர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இதில் ஒரு தலைவர் இருப்பார், 4 உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஸோ அடுத்தது தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தகுதிகள். சரிங்களா? தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தகுதிகள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, பொது நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவராக இருத்தல் வேண்டும், அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். தலைவரும் சரி, சரிங்களா? அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நான் மாற்றி போட்டிருக்கேன். உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கக்கூடிய தகுதி இருந்தால் அவங்கள நிதிக்குழுவோட சேர்மனாவோ மெம்பராகவோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட். 2வது, பொது நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவராக இருக்கலாம். அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதியாவதற்கு தகுதி இல்லை அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கேண்டிடேட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அல்லது அரசாங்க நிதி கணக்கு பற்றிய சிறப்பு அனுபவமிக்கவராக இருக்கலாம். அல்லது நிதி நிர்வாக விவகாரங்களில் நல்ல அனுபவமுடையவர் அப்படி இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா, அல்லது பொருளாதார அறிவுமிக்கவர், பொருளாதாரம் தொடர்பான நன்கு அறிவுமிக்கவர் நிச்சயமாக இதில் உறுப்பினராகவோ அல்லது தலைவராகவோ ஆகலாம் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தகுதிகள். அடுத்தது பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இதை அமைப்பதே குடியரசுத் தலைவர் தான். ஸோ பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். இதனுடைய பதவி காலம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். பதவி காலம் காமனாக 5 ஆண்டுகள். இடையில் இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரால் நீக்க முடியும். சரிங்களா? அவங்கள அந்த பணியிலிருந்து நீக்கலாம், பொறுப்பிலிருந்து. இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மறு நியமனத்திற்கு தகுதி உண்டு. குடியரசுத் தலைவர் நினைச்சார் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பினார்னா என்ன பண்ணலாம், நீங்களே திருப்பி அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் நீங்கள் சேர்மனாகவும் மெம்பராகவும் இருங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? மறு நியமனத்திற்கு அவர்களுக்கு தகுதி உண்டு. அடுத்தது நிதிக்குழுவின் பணிகள் மற்றும் பரிந்துரைகள். இதான் ஆர்டிகிள் 281. ஆர்டிகிள் 280 நிதிக்குழு அமைக்கிறத பற்றி சொல்லுது. நிதிக்குழுவோட பணிகள் மற்றும் பரிந்துரைகளை பற்றி சொல்வது ஆர்டிகிள் 281. இதனுடைய பணிகள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வரி வருவாயை பங்கிட்டு கொடுத்தது தான் இதனுடைய மிக முக்கியமான வேலை. அப்புறம் உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகள் குறித்து, மானியம் வழங்கப்படுகின்ற வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குதல். பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவின் திரட்டு நிதி அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை சொல்லலாம். அதாவது பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு எப்படியெல்லாம் வரி வருவாயை பெருக்குவதற்கான வழிவகைகள் என்ன, வரி வருவாயை ஒதுக்குவதற்கான வழிவகை என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இது பரிந்துரைக்கும். அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் பரிந்துரைகளை இது கொடுக்கும்.
அடுத்து குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் இது ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவர் வந்து ஃபினான்ஸு சம்மந்தமாக என்னெல்லாம் ஆலோசனை கேட்குறாரோ ஸோ அது சம்மந்தமான ஆலோசனைகளை இந்த நிதி ஆணையம் கண்டிப்பாக வழங்கும். அப்புறமேல நம்ம திரள் நிதியம் அல்லது வைப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு பற்றி பரிந்துரைத்தல். சரிங்களா? ஆமாம், அந்த இந்தியாவோட கன்சால்டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டிலிருந்து மாநிலங்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து ஆலோசனைகளை வழங்கும். அடுத்து பரிந்துரைகள், விளக்க குறிப்பு, அரசாங்கம் மேற்கொண்ட நிதி நடவடிக்கை பற்றி வந்து அறிக்கை அளித்தல். இது என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு, சரிங்களா, மற்ற என்னென்ன பணிகளில் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கையை வந்து இது அளிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான். அதாவது மாநில அரசு எப்படியெல்லாம் அதனுடைய வரி வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம், சரிங்களா, மத்திய அரசு எப்படியெல்லாம் வரி வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம், வந்த வரி வருவாயை எந்த விகிதத்தில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், எப்போ மானியங்கள் வழங்கலாம், சரிங்களா, மாநிலங்களுக்கு எப்போ பிரித்து கொடுக்கலாம், மானியங்கள் எப்போ வழங்கலாம், எவ்வளோ வழங்கலாம், சரிங்களா, இது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை நிதி ஆணையம் வழங்குகிறது. இந்திய அரசின் நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கு தகுந்த வழிமுறைகளை பரிந்துரைக்கும். இப்போ நான் சொன்னது தான், இந்திய அரசோட நிதி நிலைமையை டெவலப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷனை சொல்லும். அப்புறமேல இது ஃபுல்லாகவே வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இது வந்து முழுவதும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இந்த ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டால் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும், அதை கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இதனுடைய பரிந்துரை சமர்ப்பித்தல், ரெக்கமெண்டேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது. நிதிக்குழு தனது பரிந்துரைகளை யார்கிட்ட கொடுக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும். குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தோட 2 அவையிலையும் அதை வைப்பார், ஒவ்வொரு அவையிலும் சமர்ப்பிப்பார். அப்புறமேல இதனுடைய முதல் தலைவர் கேசி நியோகி 1951 அமைச்சாங்க. அதனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1952லேருந்து 1957 வரைக்கும் முதல் நிதிக்குழுவின் காலம். அடுத்தது 13வது முதல் நிதிக்குழு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் முடிஞ்சால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி, ஏன்னா 16 நிதிக்குழு வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுலேருந்து. முதல் 4 படித்து வச்சுங்க, கடைசி 4 இல்லைன்னா ஃபுல்லாகவே படித்து வச்சுங்க முடிஞ்சதுன்னா. முடியாதவங்க ஃபஸ்ட்டு யார் கடைசி யாராவது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ முதல் தலைவர் கேசி நியோகி, இது நியமிக்கப்பட்ட ஆண்டு 1951, 1952லேருந்து 1957 வரைக்கும் இதனுடைய காலம். 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் எல் கேல்கர், இதனுடைய காலம் 2010 to 15. 15வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி, 2015 to 2020. என்கே சிங் 15வது நிதிக்குழுவின் தலைவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக போகுது, சுழற்சி திட்டம் மாதிரி 5 ஆண்டு திட்டங்களில் 2020, 2021, 2021, 2026. அடுத்து பாருங்கள், அரவிந்த் பணக்காரியா 2026 to 2031 வரைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வினாக்கள் பார்ப்போம். இவ்வளோதான் நிதி ஆணையத்தில் ரொம்ப சின்ன டாபிக், குட்டி டாபிக். ஆனால் 2 சப்ஜெக்டில் இருக்குது சிலபஸில். ஒன்று கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய ஒரு குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களில் இது வரும், ஒன்றும். 2வது எக்கனாமிக்ஸில் இது சிலபஸில் வரும். ஸோ இதில் வரலாட்டி அதில் வந்துடும் கன்ஃபார்ம். இதிலேருந்து இந்த வீடியோலேருந்து ஒரு கொஸ்டின் உறுதியாக உண்டுன்னு சொல்லிட்டு நான் அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கூற்று, இந்திய அரசியலமைப்பின் சரத்து, இதில் உள்ள வினா பார்ப்போம். கொஞ்சம் ஹையாக கூற்று காரணம் வினா, ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்கக்கூடிய இந்த 2 வகையான வினா மட்டும்தான் நான் செட் பண்ணியிருக்கேன். எம்சிக்கு வினா வெறுமனமே ஒத்த வரியில் ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது பொறுத்துக்க வகையிலான வினாக்களையும் கேட்கலாம். ஓகே. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 280 படி நிதிக்குழு ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாகும். இது சரிதான், நம்ம இப்போ அதை தான் பார்த்தோம். காரணம், ரீசன் என்ன சொல்கிறாங்க, நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாயை பகிர்வது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை வழங்குகிறது. ஓகே, இதுவும் சரிதான். சரிங்களா? ஆனால் இந்திய அரசியலமைப்பின் சரத்து 280 படி நிதிக்குழு ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பு அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக இந்த கீழே உள்ள பாயிண்ட் இல்லை. இந்த 280 படி சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக நிதிக்குழு விளங்குவதற்கு நிதிக்குழு குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறது தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 2மே தனித்தனியாக சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. எனவே ஆன்சர் பாம்பே சரி. ஓகேவா? ரைட். 2வது வினா பாருங்கள். வினா எண் 2, நிதிக்குழு குறித்து பின்வருவனவற்றை கவனிக்க. நிதிக்குழு சரத்து 280 கீழ் அமைக்கப்படுகிறது. இது சரி. நிதிக்குழுவில் தலைவர் உட்பட 5 உறுப்பினர்கள் இருப்பார். தலைவரை சேர்த்து 5 பேர் தான். நிதிக்குழுவின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இது தவறு, 5 ஆண்டுகள். பஞ்சாயத்துகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்த பரிந்துரைகளை வழங்கும். ஸோ இது சரி. அப்போது 1, 2, 4 மட்டும் சரி. 1, 2, 4. ஸோ ஏ மட்டும் சரி. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி தான் வினாக்கள் அமையும். ஸோ ஆர்டிக்கிள் 282 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்கள் மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகள் தன்னுடைய வரி வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் தாராளமாக சட்டம் இயற்றிக்கொள்ளலாம் அல்லது விதிமுறைகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. இது 282. சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ரொம்ப கவனமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோ நல்லாவே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.